ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான நமது மன்பவுல் அபரார் பெண்கள் அரபி கல்லூரி பட்டமளிப்பு விழா காணும் இந்த நல்ல நேரம் எங்களுடைய யூனிஸ் அகாடமியினுடைய பொறுப்பின் கீழ் மிகச் செம்மையாக நமது நிர்வாகம் இதை வழி நடத்துவதில் இன்றைய தினம் மதரசா ஆலிமா முஅல்லமா முபல்லிகா சனது பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். சிறப்பு நிறைந்த இந்த கூட்டத்தின் தலைமை மஸ்ஜிதினுடைய ஜமாத் நிர்வாகிகள் அத்தனை பேர்களும், குறிப்பாக அதன் தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அஷ்ரப் அலி ஹாஜி உட்பட எனக்கு முன்னர் இங்கே சிறப்பாக பேசி அமைந்திருக்கிற உலமாக்கள், மௌலானா நம்முடைய நிஸ்வானினுடைய அழகிய பொறுப்பை ரொம்பவே செம்மையாக செயல்படுகிற யூனிஸ் அகாடமியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முகமது ஹக்கீம் சுல்தான் காஷிபி ஹதரத் அவர்கள், அசருத்தீன் காஷிபி மௌலானா, அக்பர் அலி வாசில் பாக்கவி, முகமது இலியாஸ் ஹசனி சிறப்பாக தங்களுடைய பங்கை இங்கே முழுமையாக ஆற்றுகின்ற பல நண்பர்கள், தமிழகத்தின் பல மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்த ஆஜியாருடைய பிள்ளைகள், உடன்பிறப்புகள், குடும்பத்தார்கள், என்னுடைய அன்பு சகோதரர் குவைத்தினுடைய சிறப்பான பணிகளில் ஈடுபட்ட ஹாபிஸ் அபு தாஹிர் உட்பட இங்கே வருகை புரிந்த அத்தனை பேர்களுக்கும் மேடையிலும் கீழையும் இருக்கிற உலமாக்கள், அன்பர்கள், சகோதரர்கள், நமது மதரசாவினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன். நல்லா இருக்கும். இறைச்சலாம் எடுத்து தமிழகத்தில் அரபு கல்லூரிகளை காட்டிலும் கூடுதலாக நிஸ்வான்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. நிஸ்வான்கள் என்பது காலத்தின் கட்டாயம். வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒருவரை ஆலிமாக்குங்கள் என்று நாங்கள் சொன்ன காலம் உண்டு. எங்க வீட்டில் நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி, தாப்பனார் என்னை ஆலிமாக்கினார்கள். அது ஒரு காலம். ஆனால் பெண் மக்கள் 3 பேர் இருக்கிறார்களா, 3 பேர்களும் ஆலிமாக்களாக முபல்லிகாக்களாக உருவாக வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நாளைய தலைமுறையின் தலைமை தாங்கக்கூடியவர்கள். வீட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இந்த கல்வி அவசியம். எனக்கு 2 பெண்மகள், 2 பெண்மகளும் ஆலிமாவாக ஆக்கப்பட்டார்கள். மூத்த பெண் ஆலிமா, ஒரு நிஸ்வானின் பிரின்சிபாலாக இருக்கிறார். இளைய மகள் ஆலிமா, இன்னொரு நிஸ்வானின் பொறுப்பாளராக இருக்கிறார்கள். 2 பேரும் துன்யாவிலே ஒன்றும் கல்வியை விட்டும் தூரமாகவில்லை. ஒரு பெண் பிகாம் முடித்தால், இன்னொரு பெண் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்தால், உலக கல்வியோடு மார்க்க கல்வியை கொடுத்தோம் மாத்திரமல்ல, மார்க்கம் சார்ந்த ஹிதுமத்தில் இன்றைக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளும் மகிழ்ச்சியாகுவதற்கும் மங்களமாகுவதற்கும் வீடுகளில் பெண்களுக்குள்ளால் மார்க்கம் வந்து சேர வேண்டும்.
ஒவ்வொரு பெண்மகளும் அல்லாஹுவின் ரசூலின் தொடர்பில் வாழும் காலம்தான் இனி இந்த தீனுக்கு பாதுகாப்பான காலம், நிம்மதி நிறைந்த காலம். இங்கே எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும், மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கும் சொல்வேன், நிஸ்வானின் பொறுப்பை ரொம்ப கவனமாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு தகுதியான, சிறப்பான, பண்பட்ட, ஒன்றுபட்ட நிர்வாகம் ஒவ்வொரு நிஸ்வான்களுக்கும் இருக்க வேண்டும். நிஸ்வானை வழிநடத்துவதில் உங்களுக்கென்று ஒரு தனி அக்கறை இருக்க வேண்டும். எனக்கு 1000 பணிகள் உண்டு, என் பொறுப்பில் 5 நிஸ்வான் இருக்கிறது. 5 நிஸ்வானில் நான் பொறுப்பு. ஒரு நிஸ்வானில் தலைவராக இருக்கிறேன், ஒரு நிஸ்வானை நானே சொந்தமாக ஏற்படுத்தி நடாத்துகிறேன், இன்னும் 2-3 நிஸ்வான்களில் பொறுப்போடு அங்கே குறிப்பிட்ட ஒரு பாடத்தையும் நடத்தி கொண்டிருப்பேன். காரணம், காலத்தின் கட்டாயம். நிஸ்வான் மதரசாக்களில் பொறுப்பெடுக்கிற நீங்கள் நாளைய தலைமுறைகளில் ஏற்படும் மாற்றம், நீங்கள் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் உங்கள் கபரையும் ஒளிமயமாக்கும், உங்கள் மன்னரை ஒளிமயமாக்கும். இங்கே மூத்த தலைவர்கள் இளைய தலைமுறைகளை இணைத்து கொண்டு மதரசாக்களை பண்படுத்துவதில், வளர்ப்பதில், நாளைய தலைமுறை வரையிலும் கொண்டு சேர்ப்பதில் உங்களது ஈடுபாடு கூட வேண்டும். என் வேலைகளில் ஒன்றாக, என் பொறுப்பில் ஒன்றாக, என் கடமைகளில் ஒன்றாக மதரசாவை நான் எடுக்க வேண்டும், நடத்த வேண்டும். இது பார்ட்டயம் ஒர்க்கல்ல, பார்ட்டயத்தின் ஒர்க்கல்ல, என் சொந்த ஒர்க்கு. என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய ஹிதுமத்தை போல் சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டிய பெரிய ஹிதுமத் நிஸ்வானோடு நமது தொடர்பு இருக்க வேண்டும். நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நமது பங்கு மதரசாவோடு இருக்க வேண்டும். மதரசா நல்லா நடக்குது என்றால், இன்றைக்கு நிறைய ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்றால், அவர்களால் ஏற்படுகிற மாற்றம், இதில் நடத்துபவர்கள், பங்கெடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள், அவர்களுக்கும் சொந்தம். ஒரு காலம் இந்த நிஸ்வான் கொஞ்சம் மறைந்தது, இன்றைக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இந்த வெளிச்சம் தொடர வேண்டும். அதற்கு நம் ஒவ்வொருவர்களின் பங்களிப்போம் இங்கே இருக்க வேண்டும். இதில் உலமாக்களின் ஈடுபாடும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்பு சகோதரர் ஃபயாசி சனது பெற்றவர், பாப்பாவுனுடைய மகனார் இந்த பங்களிப்பில் இருக்கிறார். இங்கே ஹாஜியார் போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்குமாக சொல்கிறேன், தூக்கி பிடித்து நிறுத்துங்கள், இளைஞர்களை தட்டி கொடுத்து இந்த பணியில் ஈடுபடுத்துங்கள். இது ஒரு செம்மையான பணி, மார்க்கம் சார்ந்த பணி மாத்திரம் அல்ல, என்னுடைய கபரையும் ஒளிமயமாக்குகிற பணி. ஒரு பெண் வீட்டில் இருப்பதை பரக்கத் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். ஒரு பெண் வீட்டில் இருந்தால் பரக்கத். உலகத்துல யாருமே சொல்லல. பெண்கள் என்றாலே பார்வை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. பெண்கள் என்றாலே பார்வை கொஞ்சம் கஷ்டமா சில பேருக்கு இருந்துச்சு. அல் பிந்து பரக்கத்துன், ஒரு பெண் வீட்டில் பிறப்பது கூட பரக்கத். நான் உண்மையை சொன்னால், என் பிள்ளைகள் பெண்மகள் பிறந்த பின்னால் தான் வீடே பரக்கத்தானது. அப்படியானால் பெண்கள் உங்கள் வீட்டின் பரக்கத். ஆண் மக்களை குறை சொல்லவில்லை மார்க்கம். வல்லன் நபி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒல் முஆனு அலைஹா ஒல் கையிமு அலைஹா முஆனு இலா யௌமில் கியாமா. பெண்மகளுக்கு யார் பொறுப்பெடுக்கிறார்களோ, பெண்மகளுக்கு யார் பொறுப்பெடுக்கிறார்களோ, ஒல் கையும் அலைஹா. ஹதீஸ் சர்க்காரை ஆலம் சொன்னது, ஞாபகம் வையுங்கள். உங்கள் வீட்டில் பெண்மகள், மகளாகட்டும், சகோதரியாகட்டும், மாத்திரமல்ல மனைவியாகட்டும், உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண்மகள், வந்திருக்கிற பெண்மகளுக்கு ஒரு பொறுப்பெடுக்கிறார் என்று சொன்னால், முஆனுன், பெருமானார் சொன்ன வார்த்தை, இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரையிலும் அல்லாஹுவால் அவருக்கு உதவி செய்யப்படும். பெண் மக்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுங்கள், அல்லாஹுவால் உங்களுக்கு உதவி. உங்கள் வாழ்க்கை வளமாகும், நலமாகும், மகிழ்ச்சியாகும், மங்களமாகும். ஒரு பெண் சமூகத்தில் பரக்கத் என்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் ஒரு செய்தியை சொல்லும். அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, பெண் பிள்ளைகள் பிறந்தால் முகமே கருத்து போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண் புள்ள பிறந்துச்சின்னு யாராவது போய் உனக்கு பெண்மகள் பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா முகம் கருத்து போயிடும். ஆனா கஷ்டமான செய்தி அது. அல்லாஹ் என் நிலையில் என்ன தெரியுமான்னு அந்த செய்தியை துவக்கலாம். ஒய்தா புஷ்ர அஹதுகும் பில் உன்சா நல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். பெண்மகள் பிறந்த செய்தி கேட்டால் முகம் கருத்து
அவன் கோபக்காரனாக மாறிவிடுவான். பெண்மகளையா பெற்றெடுத்தா என்று கோபம் வரும், முகம் கருக்கும். அந்த செய்தி எப்படி சொல்லணும் அல்லாஹ் அந்த செய்தின்னு சொல்லல. ஒய்தா புஷ்ராகதுகும் பில் உன்சா, பெண்மகள் பிறப்பது, பெண்மகள் பிறந்தால் என்ற சோபனம் சொல்லப்பட்டால் அல்லாஹ் ரொம்ப அழகான நடை உடையவன். குர்ஆனிலே அந்த வார்த்தை எவ்வளவு அழகானது, எவ்வளவு நிஜமானது. உனக்கு முகம் கருக்கலாம், கோபம் வரலாம், என் பார்வையில் பெண்மகள் பஷாரத் என்றான், அவள் சோபனம் என்றான். ஒய்தா புஷ்ராகதுகும் பில் உன்சா, பெண்மகள் பிறப்பதே வீட்டுக்கு சோபனம், நன்மாராயம், மங்களம் என்றான். கல்யாணம் அன்னைக்கு மங்கள நாள் என்கிறோம். உங்க வீட்டுல பெண் பிறந்தாலே மங்களம். பெண்மகள் மங்களமானவள், சோபனத்திற்குரியவள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். எனவே பெண்கள் மக்கள் மீது நமது தனிப்பெரும் கவனம் இருக்க வேண்டும், அழகான ஈடுபாடுகள் இருக்க வேண்டும். சஹாபாக்களின் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து படித்தேன். எத்தனை பாக்கியம் நிறைந்த பெண்மணிகள் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அழகான தலைமுறைகளை உருவாக்குவதில் மிகுந்த அக்கறை காட்டும் இடத்தில் பெண்களை கொண்டு ரசூல் நிறுத்துகிறார்கள். பெண்களிடத்தில் கல்வியை கொடுக்கிறார்கள், ஆலிம்களாக ஆக்குகிறார்கள், ஆபிதுகளாக ஆக்குகிறார்கள். இன்னும் சொன்னால் மார்க்கத்தினுடைய பொறுப்பில் மருத்துவராக ஒரு பெண்ணை ரசூலை ஆக்குகிறார்கள். பெருமானார் ஒரு பெண்மணியை மருத்துவராக ஆக்கிறார். அன்னை ருஃபைதா அஸ்லமி மருத்துவர். அன்னலார் அந்த அம்மாவுடைய மருத்துவத்திற்கு உதவி செய்கிறார்கள். பள்ளிவாசலில் ஒரு மருத்துவமனையாக ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்து, இங்கே நீங்கள் உட்கார்ந்து பணி செய்யுங்கள். போர்க்களத்தில் காயப்பட்டவர்களை, போர்க்களத்தில் கைகால் ஒடிந்தவர்களை, நஷ்டப்பட்டவர்களை தூக்கி கொண்டு வந்து பணிவிடை செய்யும் இடம். மருத்துவ சேவை செய்த பெண்மணி அன்னை ருஃபைதத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு பக்கம் அந்த பெண்மணி தனக்கு வந்த பரக்கத்துகளை எல்லாம் மருத்துவத்திற்காகவே செலவழிக்கிறார்கள். அதை விட பாக்கியம், போர்க்களத்தில் கனிமத்து பங்கு வந்தபோது அன்னலார் அம்மாவனுடைய மருத்துவ அந்த பயிற்சிக்கும் மருத்துவ வளர்ச்சிக்கும் கனிமத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறார்கள். இங்கே நான் சொல்வதெல்லாம் பெண்களை எந்த எல்லை வரையிலும் கொண்டு நிறுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறைய மருத்துவமனையில பெண்களை பார்க்கிறோம். ஏன்னா பெண்கள் தான் இனிமையா பழகுறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட கனிவாக நடத்தும் போது அதிலேயே பாதி நோய் குணமாகிறது. இதன் முன்மாதிரியில் ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களிடத்திலே கல்வியை தருகிறார்கள், மார்க்கத்தை தருகிறார்கள், ஹாஃபிதுகளாக ஆக்குகிறார்கள், ஆலிம்களாக ஆக்குகிறார்கள். கடைசி காலம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிறேன், எனக்கு பின்னால் இந்த தீனை அபூபக்கரிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், உமரிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவுலகத்தின் களஞ்சியம் அலியிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விடைபெறுகிறேன், எனக்கு பின்னால் இந்த தீனை சரியாக எடுக்க வேண்டுமா, என் மனைவி ஆயிஷா இடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அபூபக்கரை அடையாளம் காட்டவில்லை, உமரே ஃபாரூக்கை அடையாளம் காட்டவில்லை, அலியுன் கர்ரமல்லாஹுவையோ உஸ்மான் இப்னு அஃபானையோ அடையாளம் காட்டவில்லை. அவர்கள் கல்வி உலகத்தில் ஒன்றும் பின்தங்கியவர்கள் அல்ல, கல்வி ஞானத்தில் மேன்மை பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள். ஆனால் என் மூச்சு காத்தை 24 மணி நேரம் சுவாசித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆயிஷா. ஆயிஷாவின் மடியில் நான் படுத்த போது அல்லாஹ்வே வஹி இறக்கி வைத்தான். நான் தீனின் எத்தனை வாசலில் நுழைகிறேனோ அத்தனை வாசலும் ஆயிஷாவுக்கு தெரியும். எனவே இந்த தீனை அன்னை ஆயிஷா இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சமுதாய நினைவுக்கு தருகிறேன். பெண்கள் எப்படிப்பட்ட இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும், எங்கே கொண்டு அவர்களை உட்கார வைக்கப்பட வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் அசருக்கு பின்னால் சில பேர் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் தன் தோழர்களோடு வந்து அவர்களை பள்ளிவாசலை விட்டு வெளியே விரட்டுகிறார்கள். ஷவுக்கையால் சில பேரை அடிக்கிறாங்க. அசருக்கு பின்னால் சுன்னத்து இல்லை, நபில் தொழுகை இல்லை, எப்படி பள்ளிவாசலில் உட்கார்ந்து தொழுகிறீர்கள் என்று அனுப்புறாங்க. இதுல ஒரு உண்மை விளங்குது, அசர தொழாம தனியா வந்து தொழுத கூட்டம் எல்லாம் அன்னைக்கு இல்லை, எல்லாம் ஜமாத்துக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு எல்லாம் விரட்ட முடியாது. காரணம் 5:30 மணிக்கு வருவார்,
5 மணிக்கு ஜமாத், 5:30 வருவார், தக்பீர் கட்டுவார், வெளியில போகணும்னு சொன்னா நான் இப்பதான் வரத தொழுகிறேங்கிறார். அதை விட பெரிய ஆச்சரியம் 6:25 வந்து கேட்கிறார், ஹசரத் நேரம் மிச்சம் இருக்கான்னு. சமூகம் எங்கோ போகிறது. பாதுகாப்பினுடைய கட்டத்தை எல்லாம் நாம் தாண்டி நடமாடி கொண்டிருக்கிறோம். என் பாதுகாப்பு என் தொழுகையில் என்றார்கள், என் நிம்மதி என் தொழுகையில் என்றார்கள், என்னுடைய வாழ்க்கையின் மொத்த வெற்றியும் தொழுகையில் என்கிறார்கள். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் திறவுகோலே தொழுகையில் என்கிறார்கள். இப்படியெல்லாம் தொழுகை குறித்து விளங்கின பின்னாலும் தொழுகைக்கு நமது மனதில் வைத்த இடம் எவ்வளவு குறைவானதோ அவ்வளவு குறைவாகத்தான் பரக்கத்தும் இருக்கிறது, நாட்டின் பாதுகாப்பும் இருக்கிறது. நீங்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். நாடும் வீடும் உங்களை பாதுகாக்கும், பொருளும் வளமும் உங்கள் வீட்டை தேடி வரும். நான் இறைவனோடு ஆற்ற வேண்டிய பணிகளை, இறைவனோடு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் சரியாக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு கவலைப்பட வேண்டிய இடம். ஹசரத் உமரை ஃபாரூக் பள்ளிவாசலை விட்டு வெளியே விரட்டுகிறார்கள். எங்கோ ஒரு ஓரம் ஜாரத்தில் வந்த செய்தி அல்ல, திருக்குரானுக்கு அடுத்த அங்கீகாரம் புகாரி ஷரீஃபிலே பதிவான செய்தி. இது புகாரி ஷரீஃபிலே பதிவாகும். விரட்டிய போது ஒருவர் சொன்னார், ஆயிஷா நாயகி அசருக்கு பின்னால தொழுதுட்டு இருக்கிறாங்களாம். அசருக்கு பின்னாலே பள்ளிவாசலில் தொழுதவர்களை தொழ வேண்டாம், அது மக்ரூஹான நேரம், தடுக்கப்பட்ட நேரம் என்று வெளியே அனுப்ப உமர் இப்னு கத்தாபுக்கு வந்த செய்தி, நீங்கள் எல்லாரையும் அனுப்புறீங்க, அன்னை ஆயிஷா அசருக்கு பின்னாலே தொழுகிறார்கள் என்று சொன்ன போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தன்னுடைய ஹிதுமத்தை நிறுத்திட்டாங்க. ஒரு குழுவை அனுப்புறாங்க, ஆயிஷா நாயிட்ட கேட்டுட்டு வாங்க, ஏன் ஆயிஷா செய்தால் கரெக்டாக இருக்கும், ஏன் இந்த தீனை நான் அங்கிருந்து தான் எடுக்க வேண்டும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதை அழகானது, நீங்கள் கடந்து வந்த பாதை அழகானது. தாய்மார்களின் முன்னோடிகளான பெண்களை பாருங்கள், மார்க்கத்தில் ஆழ்ந்த சிந்தனை, தீனை பாதுகாப்பதில் அக்கறை, பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம், அனாச்சாரங்கள் இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை, தவறான போக்குகள் இல்லை, பார்வைகள் இல்லை, சிந்தனைகள் இல்லை. ஒளிமயமான காலமாக கடந்த காலத்தை ஒவ்வொரு பெண்களை கொண்டும் நான் பார்க்கிறேன். எங்கே அந்த ஒளிமயம்? ஏன் நமது காலம் இத்தனை பெரிய சோதனை? ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பு, ஒழுக்கம் கேள்விக்குறியானது, ஆபாசங்களுக்கு நமது பிள்ளைகள் அடிமை, போதைகளுக்கு அடிமை, காமங்களுக்கு அடிமை, கைபேசிகளுக்கு அடிமை. இன்றைக்கு தாயின் சொல்லை கேட்கும் பிள்ளைகள் இல்லை, தந்தையை எதிரும் பிள்ளைகளை பார்க்கிறோம். ஏன்? எங்கே விட்டீர்கள் உங்கள் கடமைகளை? எங்க தகப்பனார்ட்ட நான் போய் நின்று பேச முடியாது. ஏதாவது புரோக்கராம்னா இப்படி கையை கட்டி நிக்கணும், பாப்பா பாப்பான்னு கூப்பிடும், பாப்பா நாளைக்கு தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னா எப்போ போகணும்பாங்க, நாளை மாலை, நாளை காலையில் வந்து கேளும்பாங்க. ஒரு ராஜ கம்பீரமான அந்த வழி நடத்துதல், அச்சம் நிறைந்த வழி நடத்துதல், அன்பு காட்டிய வழி நடத்துதல். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், அழகான தந்தையின் வழிகாட்டுதல். திடீர்னு சொல்லுவாங்க புரோகிராம் போக வேண்டாம்பாங்க, கேன்சல் ஆகிடும். ஏன்? அத்தா சொன்னா பதில் இல்லை. அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட போது இன்றைக்கு சமூகம் நமக்கு கட்டுப்படுகிறது. ஏன் விட்டோம் இந்த பாரம்பரியத்தை? ஒவ்வொரு வீடுகளிலும் பெற்றோர்களை எதிர்கிற பிள்ளைகள் உருவாகிறார்கள், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் வளருகிறார்கள். இஸ்லாமிய பிள்ளைகளில் பல பேர் போதைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், காமங்களுக்கு அடிமைப்படுகிறார்கள். இந்த சமூகத்தின் பெண்கள் பல பேர் கல்வி கொடுக்க வேண்டும், மாற்று இல்லை. அதற்கு சொன்னாங்களே, மார்க்க பற்றுடன் சேர்ந்த கல்வி இங்கே தரப்படுகிறது. நாம பிள்ளைங்களை வெளியில் அனுப்பி அவர்கள் வெளியே போய் படித்தார்கள் என்று நான் படிப்பை குறை சொல்லவில்லை. அதை தாண்டி அவர்கள் வெளியிலேயே போய்விட்டார்கள். பெற்றோர்கள் வேண்டாம் என்று போகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி தீனே வேண்டாம் என்ற நிலை, தீனை விட்டுமே நமது பிள்ளைகள் போகும் நிலை எப்படி உருவானது? இனி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம். ஆயிஷா சொன்னால் சரியாகும். அப்ப ஸ்டாப் பண்ணாங்க. பள்ளிவாசல்ல வந்து அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு சொல்றத ஆயிஷா நாயிட்ட கேட்டு விட்டாங்க. தூதர்கள் வர்றாங்க, அன்னை ஆயிஷாவினுடைய
தர்பாருக்கு வந்தாங்க. இந்த மாதிரி அசருக்கு பின்னால நீங்க 2 ரக்காத் தொழுதீங்களாமே, அது என்ன தொழுகைன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அனுப்புனாங்க. அதை பத்தி கேட்கிறியாமா, அது எங்கிட்ட கேட்காத, உம்மு சலமாட்ட போய் கேளுன்னாங்க. உம்மு சலமா யார்? அன்னலாரின் இன்னொரு மனைவி. ஆயிஷா நாயகி எங்க அத்தாட்ட போய் கேளுன்னு சொல்லல, உம்மு சலமாட்ட போய் கேள். மாநபியின் அனைத்து ரகசியங்களும் அதன் பெட்டகங்கள் அன்னலாரினுடைய வீட்டு பெண்கள். நிறைய ரகசியம் அபூபக்கர் சித்தீக்குக்கு தெரியாது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு தெரியாது, உமரே ஃபாரூக்குக்கு தெரியாது. அந்த ரகசியம் எல்லாம் வீட்டு பெண்களால் பாதுகாக்கப்பட்டது. இந்த தீனுக்கு பங்காற்றிய பெருமை நபியினுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிறது. ஐஷா நாயகி உம்மு சலமாட்ட போய் கேளுன்னாங்களாம். அந்த தூதர் நேரா உம்மு சலமாட்ட வரல, ரொம்ப பண்பாடு, ரொம்ப பண்பட்டவங்க. நேரா உமர் இப்னு கத்தாப்ட்ட வந்தாங்க. நான் ஐஷாட்ட போய் கேட்டேன், உம்மு சலமாட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நீ அங்க போப்பா. இவட்ட கேட்டாங்களாம், ஐஷா தான் உம்மு சலமாட்ட போக சொல்லிட்டாங்களே, நீங்க அங்க போயிருக்கலாமே, ஏன் நீங்க மீண்டும் ஒருக்க போய் ஜனாதிபதியை பார்க்கணுமான்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், என்னை ஜனாதிபதி அனுப்புனது ஐஷாட்ட தான். ஐஷா இடத்துல பதில் இல்லைங்கிற போது நான் மீண்டும் ஜனாதிபதியிட்ட போறதுதான் எங்களுடைய ஒழுக்கம்னாங்க. எப்படிப்பட்ட பண்பு! ஜனாதிபதி உமரே ஃபாரூக் மீண்டும் அனுப்புறாங்க ஹஸரத் உம்மு சலமாட்ட. உம்மு சலமா இடத்துல அவர் வருகிறார். அசருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிற விவகாரம் வந்திருக்குதே. ஆமாண்ணா, உட்காரு, நான் பதில் சொல்றேன். ஒரு நாள் மாநபி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பெருமானாரை பத்தி சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்க வீட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் பேர் பெண்களோடு நான் பேசிட்டு இருந்தேன். நேரா ரூமுக்கு போய் தொழுதாங்க. எப்போ என்ன? அசருக்கு பின்னால தொழுதாங்க. பள்ளிவாசலிலே இமாமாக நின்ற மாநபிகள் பள்ளிவாசலிலே இமாமத்தை முடித்து விட்டு வீட்டுல வந்து அசருக்கு பின்னால தக்பீர் கட்டி தொழுதாங்க 2 ரக்காத். அன்னை உம்மு சலமா சொல்றாங்க, என்னுடைய அடிமை பெண்ணை நான் அனுப்பி சொன்னேன், நீ போ அன்னலாருக்கு பக்கத்துல நின்றுகொள். அன்னலார் சலாம் கொடுத்தவுடன், கேளு, தாங்கள் அசருக்கு பின்னால தொழக்கூடாது என்று சொன்ன ஹதீஸ் எங்கள்கிட்ட இருக்குது, தாங்கள் தொழுகிறீர்களே, இதற்கான பொருள் வேணுமே என்று கேள். அந்த கேட்கிற விதம் அழகா இருக்கும். அசருக்கு பின்னாலே தொழுகை இல்லை என்று சொன்ன தாங்கள் இப்போது தொழுதீர்களே, அதற்கான விடை வேணும் என்று கேள். நீ கேட்கிற போது நபி பெருமானார் கையை காட்டிட்டாங்கன்னா 2வது நீ பேசக்கூடாது, ஒதுங்கிடு. நீ கேட்கிற போது ஒரு கணவனை பற்றி எவ்வளவு விளங்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு 100 தடவை சொன்னாலும் கடைசி வரைக்கும் ஏமா நம்ம கொஞ்சம் விளங்கியமா சொன்னா கடைசி வரைக்கும் விளங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னும் விளங்க மாட்டாங்க, ஒன்னும் விளங்குறது இல்லை. ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 3 விஷயம் வேணும். ஒன்னு, கணவனை மனைவி நன்கு விளங்கணும், மனைவியை கணவன் நன்கு விளங்கணும். 2வது, மனைவிக்காக கணவன் நிறைய விட்டு கொடுக்கணும், கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும். 3வதாக, கணவருக்காக மனைவி நிறைய தேர்ந்தெடுக்கணும், மனைவிக்காக கணவன் நிறைய தேர்ந்தெடுக்கணும். எனக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்குதா, அவங்களுக்காக தேர்ந்தெடுக்கணும். மனைவியை தேர்ந்தெடுக்கிற கணவனாக, கணவனை தேர்ந்தெடுக்கிற மனைவியாக ஒரு குடும்பம் இருக்குமா, அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சொர்க்க வரையிலும் தொடரும். விட்டு கொடுக்கிறவங்களா இருக்காங்களா, சொர்க்கம் வரைக்கும் தொடருவாங்க. இன்னொரு பக்கம் புரிந்து கொண்டாங்களா, வாழ்க்கை அழகாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்களா, ஆயிஷா, எப்ப என் மேல நீ சந்தோஷமா இருக்கிற எனக்கு தெரியும், எப்ப என் மேல கோபமா இருக்கிற எனக்கு தெரியும்னாங்க. நமக்கு சொல்ல முடியுமா? நம்ம பொஞ்சாரி எப்ப சந்தோஷமா இருக்காங்க, எப்ப கோபமா இருக்கிறாங்க, எப்ப கோபப்படுவாங்கன்னே தெரியுது இல்லை. திடீர்னு சட்டி பெட்டி எல்லாம் உருளுது. எப்ப நம்ம வீட்டம்மா கோபப்படுவாங்க, எப்ப சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளால சொல்ல முடியல. ஆனா அன்னலார் சொன்னாங்க. அன்னலார் என்ன இவ்வளவு சின்ன பாடத்தை நடத்துறவங்களா? இல்ல, அது பெரிய பாடம். ஆயிஷா, நீ எப்போது ராவியா என்னை பொருந்திக் கொள்கிறாய், திருப்தியோடு இருக்கிறாய் எனக்கு தெரியும், என் மேல எப்ப கோவப்படுற அதுவும் எனக்கு தெரியும் நாங்க. அப்ப உடனே ஆயிஷா கேட்டாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டேன், கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், அது எப்படி நீங்க சொல்லுங்களேன் பாப்போன்னு. நீங்க சொல்லுங்களேன் என்றேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மேல நீ திருப்தியா இருந்தால் ஒரு ரப்பி முஹம்மத், ஏதாவது பேசலாம் சொல்லுவாங்க, முஹம்மதின் ரப்பின் மீது, முஹம்மதின் ரப்பின் மீது என்று என் பெயரை உச்சரிப்பாய். என் மீது கோபமாய் இருந்தால் ஒரு ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் ரப்பின் மீது என்று நீ சொல்வாய். நான் புரிஞ்சுக்கிடுவேன், இப்ப அம்மா கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் மீது என்று நீ சொன்னால் நான் என் மனைவி கோபமா இருக்காங்கன்னு விளைஞ்சுக்கிடுவேன். ஒரு ரப்பி முஹம்மத்,
முஹம்மதின் ரப்பு என்று நீ சொன்னால் இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு விளங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன போது ஆயிஷா நாய்க்கு எவ்வளவு அறிவு தெளிவு. உடனே சொன்னாங்களா, விளங்கிக்கிட்டீங்களா, என் கோபத்துல கூட உங்க பேரை தான் விடுவேனே தவிர உங்களை விட மாட்டேன்னா. என் கோபத்தில் கூட உங்க பேரை தான் கொஞ்சம் விட்டுட்டு இப்ராஹிம் நபியை சொல்வேன், ஆனா உங்களை விடுறதில்லை என்று சொல்லி அப்போதும் தன் நபியின் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். இங்கே ஆயிஷா நாயகியை போல் உம்மு சலமா சொல்லி அனுப்புறாங்க, பெருமானார் கிட்ட போ, இலைக்கு பியதி, அப்படி கையை காட்டி நில்லுன்னு சொன்னா நின்னுணும், ரெண்டாவது பேசக்கூடாது. இல்லைன்னா நீ கேள்விகள், இது என்ன ரக்காத்து, என்ன தொழுகன்னு. நேரா அந்த அடிமை பெண் வர்றாங்க, சர்க்கார் ஹத்தையாத்துல இருக்கிறாங்க, சலாம் கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே நபி பெருமானா தொழுகை முடிச்ச உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, உம்மு சலமா அனுப்பி வச்சாங்க, நாங்க அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப தொழுறீங்களே, இது என்ன தொழுகைன்னு கேட்டாங்க. உடனே கையை காட்டிட்டாங்க. கையை காட்ட அந்த அம்மா ஸ்டாப்பு, அப்படி பின்னால போயிட்டாங்க. பின்னால போன உடனே உம்மு சலமா உள்ள வர்றாங்க. பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி, மகத்துவமான செய்தி. அந்த செய்திய கொண்டு கொடுக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும். இவங்க அடிமை பெண், உம்மு சலமாட்டே டைரக்டா சொல்லணும்னு நினைக்கிறாங்க ரசூல். உடனே கூப்பிட்டாங்க, உம்மு சலமான்னு கூப்பிடுறாங்க. உம்மு சலமா வர்றாங்க. ஓ, அந்தை கேட்கிறாயா? ஆமா, அசருக்கு பின்னால தொழக்கூடாதுதான், நான் லொஹருக்கு பின்னால 2 ரக்காத்து தொழுவேன், சுன்னத்து. அந்த தொழுகை இன்னைக்கு தொழல. சமூகம் சில பேர் வந்து என்னை சந்திச்சாங்க, அவங்களோடு நான் களிமா சொல்லி கொடுக்கிற பணியில் ஈடுபட்டேன். நேரம் கொஞ்சம் அதிகமானதால் லொஹருக்கு பின்னால் உள்ள தொழுகையை பாக்கியானது, அந்த பாக்கியை இப்போது நிறைவேற்றினேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பாடத்தை படிச்சு தர்றாங்க. அசருக்கு பின்னால எந்த தொழுகையும் இல்லை, ஆனா கலாவை தொழலாம் என்று எழுதுறவர்கள், கலா என்பது சுன்னத்து தொழுகைக்கும் உண்டுங்கிறார். லொஹரின் சுன்னத்தை விட்டு விட்டதால் அசருக்கு பின்னால் தொழுதேன். இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த செய்தி போகுது. அப்படியானா யாரையும் பள்ளிவாசலை விட்டு விரட்ட முடியாதே. எத்தனை பேருக்கு அந்த சுன்னத்து மிஸ் ஆகி இப்படி நடத்தலாமே என்கிற ஒரு தீர்மானிப்புக்கு வருகிறார்கள். நான் சொன்ன செய்தி, பெண்களை இந்த தீனினுடைய ஆசிரியர்களாக அடையாளம் காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நிஸ்வான நடத்துறவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கு ஹக்கீம் சுல்தானுடைய பயணம் எல்லாம் தமிழகத்தினுடைய பல பாகங்களில் நிஸ்வான்களை தூக்கி நிறுத்தும் இடத்தில் அவர்களை போன்ற யூனிஸ் அகாடமியின் உலமாக்கள் ஒரு பெரிய பங்கு, சராசரி பங்கு அல்ல. எங்க போனாலும் அந்த செய்தி அவங்க சொல்றாங்க பாருங்க, 13 வகை, அது அவங்க தான் சொல்ல முடியும். உங்களுடைய இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன், ஒரு மகத்தான இடத்தை நோக்கி நம்முடைய நிஸ்வான்களின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்குள் 1000 பாக்கியங்கள் மறைந்திருக்கிறது. நாளைய நல்ல தலைமுறைகள், ஒழுக்கம் சார்ந்த தலைமுறைகள், எல்லாவற்றுக்கும் மேலால் ஈமானுடையவர்களை தாண்டி இறையச்சம் உடையவர்கள், அதை தாண்டி வலிமார்களும் அவுலியாக்களும் உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும். அதற்கு அடிப்படைதான் நிஸ்வான்களினுடைய மிகச்சிறந்த வளர்ச்சி. நான் சொல்வேன், இங்கே மனிதர்களினுடைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனதில் இருந்து இறைவனுடைய தொடர்பு குறைகிறது, இறை அச்சம் குறைந்து போகிறது. இன்னைக்கு பயம் இல்லை, துணிஞ்சு ஒருத்தரை ஏமாத்துகிறார், துணிஞ்சு ஒருவருக்கு துரோகம் செய்கிறார், துணிந்து ஒருவரிடத்தில் தவறாக நடக்கிறார், ஆபாசமாக நடக்கிறார். என்ன தைரியம் என்று கேட்கிறேன். அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா? அல்லதி யராக ஹீன தகூம், நீ நிற்கும் போது உன்னை பார்க்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. நீ தக்பீர் கட்டி நின்றாயா, அவன் உன்னை பார்க்கிறான். ஒத்த கல்லுபக்க விசாஜிதீன், நீ ருக்குவுக்கு போகிற போது, சுஜூதுக்கு போற போது அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நான் நிற்கும் போதும், சுஜூதிலே குனியும் போதும், ருக்குவிலே குனியும் போதும், நிமிரும் போதும் அவன் பார்க்கிறான் என்ற அந்த வாழ்க்கை எங்கே காணாக்கினீர்கள்? இன்றைக்கு சமூகத்திலே ஒரு வகையான துணிச்சல், சிறுவர்களில் இருந்து இளைஞர்கள், முதியவர்களிலிருந்து பெண்கள், ஒரு தைரியம் வந்திருக்கிறது. துணிந்து தவறு செய்கிறவர்கள், கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவன், அண்ணனுக்கு துரோகம் செய்யும் தம்பி, தம்பிக்கு துரோகம் செய்யும் அண்ணன், எல்லாவற்றையும் தாண்டி பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யும் பிள்ளைகள் உருவாகிறார்கள். எப்படி உருவானார்கள்? இந்த சமூகம் இறைவனை முன்னிறுத்தி வாழ வேண்டிய சமூகம்.
அவன் தொடர்பில் வாழ வேண்டிய சமூகம். எப்படி ரப்பை விட்டும் நீங்கள் தூரமாகிறீர்கள் என்று கேட்கிறேன். இதுல வேற நமக்கு நாட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, சமுதாயத்துக்கு நெருக்கடி, எங்க போனாலும் சோதனை. நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், உலகத்துல எந்த சோதனை கொடுத்தும் இந்த சமூகத்தை வீழ்த்தலாம் முடியாது. எந்த பயத்தை கொடுத்தும் இந்த சமூகத்தை அழிக்க முடியாது. நல்ல ஞாபகம் வையுங்கள், பயத்தால் இந்த சமூகத்தை வலிக்க முடியுமா? முடியாது. சோதனைகளை கொடுத்து வீழ்த்த முடியுமா? முடியாது. நம்ம பலகீனம் பயப்படுகிறோம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படுகிற ஒரு பாக்கியம் மூமின்களுக்கு இல்லை. மூமின்களுக்கு பெரிய பாக்கியம் ரப்பை பயப்படுகிற வாழ்க்கை. தானாக்கி விட்டோம், இழந்து விட்டோம், தைரியம் இல்லாமல் வாழ்கிறோம், துணிச்சல் இல்லாமல் வாழ்கிறோம். ஏன்? நேர்மையாக நம்முடைய நடை நேர்மை இழந்திருக்கிற, அல்லாஹ் பார்க்கிறான்கிற அந்த வாழ்க்கை தூரமாகி இருக்கிறது. எனவே சஞ்சலங்கள், சங்கடங்கள், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை உலகத்துல எப்போதுமே அவன் கொடுத்த ஞாபகத்தை தூக்கி பிடுங்கிறதுலாம் இல்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயத்திற்கு கொடுத்த கண்ணியத்தை, மரியாதையை, ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம வந்தா பாய் மாமா, நம்ம முன்னால பெரியவர்கள், மற்ற சகோதர மனிதர்கள், சகோதர மத சார்ந்தவங்க கண்ணியமாத்தான் நடத்துவாங்க. நம்ம மேல கண்ணியமான பார்வை விழுந்துச்சு. நாடு தழுவிய அளவில், உலகம் தழுவிய அளவில் இந்த தாடிக்கு ஒரு கண்ணியம் இருந்தது, இந்த கோலத்திற்கு ஒரு கண்ணியம் இருந்தது. பாய்மார்களா ஏமாத்த மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க, வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கைக்காக கொடுத்த கண்ணியம் நம் மீது எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்வை. அடுத்தவங்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க, நம்மை நம்பி கொடுத்தாங்க. எல்லாமே மாற்று பார்வை ஏற்பட்டு இருக்கிறது. நம் மீது வித்தியாசமான பார்வை, ஒரு தவறான பார்வை முன்வைக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அவன் நீக்கிறது இல்லை, பதவி எடுக்கிறது இல்லை, மதிப்பை பிடுங்கிறது இல்லை, நமக்குள்ள மரியாதை அல்லாஹ் எடுக்கிறது இல்லை. எப்ப எடுப்பான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அவர்களை விட்டும் அவன் எடுப்பதில்லை. எப்போது எடுப்பான்? அவர்கள் அல்லாஹ்வோடு நடக்க வேண்டிய அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை அவர்கள் சீரழித்தால், வீணாக்கினால், மாற்றினால் நாமும் மாத்திருவோம். நம்பிக்கையான சமூகம் நம்பிக்கை விட்டு வெளியில போயிட்டாங்க. மோசடி எல்லாம் தெரியாது இந்த சமுதாயத்துக்கு, மோசடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏமாத்த தெரியாது, ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. துரோகம் தெரியாது, துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் பழிவாங்க தெரியாது, பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணிய குறைவா நடத்த தெரியாது, இன்னைக்கு எல்லாரையும் கண்ணிய குறைவா நடத்த வர்றாங்களா? இந்த சமூகத்திற்கு ஏற்கனவே நாம் கொடுத்த கண்ணியத்தை இழக்க செய்வோம் என்கிறான் அல்லாஹ். யாரு காரணம்? யாரு காரணம்? அற்ப உலகத்திற்கும் ஆசைக்கும் நேர்மை இழப்பதா? அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற அந்த பார்வை மன்னரையிலும் கூட நம்மளை விசாலமாக்கிறது. அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு, அலா இப்னு ஹதரமி சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட போர்க்களம். சரியான நேரத்தில் முடிச்சுக்கிடுவேன், ரொம்பலாம் நேரம்லாம் எடுக்கிறது இல்லை, நேரம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அலா இப்னு ஹதரமியை சர்க்கார் அனுப்பி வச்சாங்க ஒரு போர்க்களத்திற்கு. அந்த போர்க்களத்தை பக்குவமாக வழி நடத்தினாங்க. அலா இப்னு ஹதரமி வழி நடத்திட்டு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில வஃபாத் ஆயிட்டாங்க. போரை முடிச்சுட்டு வர்ற வழியில வஃபாத்து. அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மௌத்தா போன எவ்வளவு பெரிய சஹாபி அலா இப்னு ஹதரமி. மழை இல்லை, தண்ணி இல்லை. 2 ரகாத் தொழுதுட்டு அல்லாஹும்ம யா ஹலீம் யா அலீம் யா அலி யா அதீம் 4 வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹும்ம யா ஹலீம் யா அலீம் யா அலி யா அதீம். அல்லாவே அப்படிங்கிற வார்த்தையில யா ஹலீம் யா அலீம் யா அலி யா அதீம் 4 வார்த்தை. ரப்பே தண்ணி இறக்குனாங்க. அந்த இடத்துல தண்ணி ஓடிச்சு, 6 ஓடிச்சான். சாபாக்கள் குடிச்சாங்க, தண்ணி எடுத்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு சஹாபி சொல்றாரு, உண்மையிலேயே அந்த இடத்துல 6 இருந்து எங்களுக்கு தெரியாம தான் நாங்க 6 தேடி அலைஞ்சோமா, தண்ணீரை தேடினோமா, இல்ல அல்லாவா பார்த்து கொடுத்தானா தெரிஞ்சுக்கிடணும்னு நான் போயிட்டு இருக்கு இல்லையா, இதான் 6 இப்போ ஓடுது. அவங்க துவா கேட்ட பின்னால நான் இவ்வளவு ஒரு 10 அடி போனேன். போயிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த 6 தெரிஞ்சுக்கிடுவோன்னு வந்தேன். 6 இல்லை, 6 இல்லை. ஓடிய தண்ணீர் இல்லை, தண்ணி வந்த அடையாளமே இல்லை, பள்ளம் இல்லை, குழி இல்லை, தண்ணீர் ஒரு சொட்டு இல்லை. அப்போதுதான் விளங்கியது. அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்ட போது தண்ணீரை அல்லாஹ் சொக்குல கொடுக்கல, 6 ஓட விட்டான்.
அலா இப்னு ஹதரமி. யார் அந்த மனிதர்கள்? அந்த மனிதர்கள் அல்லவா என் முன்மாதிரி. அஸ்ஹாபி கன்னுஜூம், உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் என் சஹாபிகள் என்றார்களே. அஸ்ஹாபி கன்னுஜூம், என் தோழர்கள் உங்கள் வழிகாட்டி நட்சத்திரங்கள் என்றார்களே. அவர்களிடத்தில் நேர்மைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இருந்ததா? ஏமாற்று வாழ்க்கை இருந்ததா? அல்லாவை மறந்து வாழ்ந்தார்களா? தொழுகை விட்டார்களா? இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு தொழுகை இல்லை. நிறைய பெரிய மனிதர்களிடத்தில் தொழுகை இல்லை. குடும்பத்தில் சரியாக நடப்பதில்லை. மனைவியின் மீது அத்துமீறுகிற இளைஞர்கள், மனைவியை அடிக்கும் இளைஞர்கள் உருவாகி போனார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை. தாயை எதிர்க்கிற பிள்ளைகள், தந்தையை மதியா பிள்ளைகள் உருவானார்கள். அதற்கு அல்லாஹ்வையா குறை சொல்வது? நாம் எங்கே சரிகினோம் என்று பாருங்கள். சஹாபாக்களின் வாழ்க்கைதான் என் வாழ்க்கையின் ரோல் மாடல். விட்டோம் சஹாபிகளை. அலா இப்னு ஹதரமி முடித்து விட்டு திரும்புகிறார். போற முடிச்சிட்டு கிராமத்துல மௌத்தா போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய சஹாபி! அல்லாஹ் அவங்களை மதீனாவுக்கு கூட்டு போயிருக்கலாம், ரசூலுடைய தர்பாருக்கு கொண்டு போயிருக்கலாம். கிராமத்துல மௌத்தான உடனே அந்த கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாங்க தோண்டி ஜனாசா தொலை வச்சு அடக்கிட்டோம். அடக்கி முடிச்சுட்டு நாங்க புறப்பட்டோம். அந்த ஊர் மக்கள் ஓடி வந்துட்டாங்க. ஒரு ஊர்ல போய் புதுசா ஒரு மையத்தை அடக்குனா அந்த ஊர் மக்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து கேட்டாங்க, நீங்க யாரு? நாங்கெல்லாம் நபி பெருமானா சிலர் சஹாபிகள். இதோ இங்க மௌத்தா போனவங்க அலா இப்னு ஹதரமி பெரிய சஹாபி, அதனால நாங்க அடக்கிட்டோம். ஒண்ணுமில்ல, பெரியவங்க தான், எங்களுக்கு பறக்கத்து தான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது, எந்த ஜனாசாவை அடக்குனாலும் அந்த ஜனாசா ஒரு நாளைக்கு மேல உள்ள இருக்காது. இந்த பூமி வெளியில தூக்கி வீசிரும். இந்த பூமி ஜனாசா வச்சுக்கிடாது. இதுவரைக்கும் நாங்க பல பேர் அடக்கியிருக்கோம். அடக்கின ஜனாசாவெல்லாம் மேல வந்து கிடக்கும். பெரிய சஹாபி, ரசூலுடைய சஹாபி, அதனால நாங்க பயப்படுறோம். அவங்க ஜனாசா அப்படி ஒரு வகையான நிலையில மேல வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அதை கவனிச்சுக்கங்கன்னாங்க. உடனே நாங்க யோசிச்சோம், மசோரா பண்ணோம். இந்த பூமிக்கு மேல எல்லா ஜனாசாவும் தூக்கி வீசுதுன்னா அப்ப நம்ம பரிசீலிப்போம்னு சொல்லி நாங்க மீண்டும் அந்த குழியை தோண்டினோம். மீண்டும் தோண்டி அது ஒரு நாள் ஆகி போச்சு. மசோரா முடிச்சு பல பேர் வேண்டாங்கிறா, வேணுங்கிறா. கடைசியா நாளைக்கு மறுநாள் முடிவு எடுத்தும் குழியை தோண்டிடுவோம், தோண்டி எடுத்துருவோம். எடுத்து நம்ம கொண்டு போய் வேற இடத்துல அடக்கம் செய்வோம். அலா இப்னு ஹதரமியினுடைய ஜனாசா அடக்கப்பட்ட இடம் எங்களுக்கு நன்கு தெரியும். கரெக்டா அந்த இடத்துல தோண்டினோம். தோண்டினால் அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ்வின் மீது சத்தியம், அல்லாஹ்வின் மீது சத்தியம், ஜனாசாவே உள்ள இல்லை. மேலே தூக்கி வீசியதா? மேலையும் இல்லை. நூர், அங்கே உள்ளே அற்புதமான ஒளி நிரம்பி இருந்தது. பேரொளி. பார்க்க 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 கண்ணெல்லாம் ஜொலிக்குது. அப்படி ஒரு வகையான ஒளி பிளம்பு எடுத்து நின்றது. இன்னொரு பக்கம் அந்த மணல்கள் நறுமணத்தை கொடுத்து கொண்டிருந்தது. பாடி எங்கே? பாடி அல்லாஹ்வின் தர்பாருக்கு போய்விட்டது. சொர்க்கம் கீழே இருக்குது. சில பேர் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அடக்கம் செய்தவர் நல்லவராய் இருந்தால் அல்லாஹ்வுடைய மலக்கின் உத்தரவு வருமா, இந்த பூமி உனக்கு விசாலமாகும், நீ பார்க்கும் இடமெல்லாம் இது விரிந்து விடும். அவர் சொர்க்கத்துக்கு போயிடுறார், பூமி விசாலமாயிடும். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு மேல இன்னொரு ஆள் அடைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அவர் பாடி எல்லாம் அவுந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அடக்கிட்டோண்டு. அவருக்கு கீழே போய் அதை விட பன்மடங்கு பெரிய இடம், அவர் கண் பார்வை எட்டும் அளவிற்கு அவருக்கு விசாலமான பூமியை அல்லாஹ் அங்கே தங்குவதற்கு கொடுத்து விடுவான். அலா இப்னு ஹதரமி விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். பாடி இல்லை, ஆனால் ஒளி சூழ்ந்திருந்தது, நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மக்கள் எல்லாம் மிகைத்து போனாங்க, வியந்து போனாங்க. இந்த பாடி நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள இருந்ததே ஆச்சரியம். உள்ளேயும் இல்லைன்னா மேலையும் இல்ல, உள்ள ஒளி இருக்குது. ஒளியை பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ், பேரொளியாகவே அல்லாஹ் ஆக்கி விட்டார். நாம கடந்து வந்த பாதையில் வாழ்ந்தவர்கள் ரொம்ப புனிதமானவர்கள், அச்சமுள்ளவர்கள், அல்லாஹ்வின் தொடர்புடையவர்கள். பூமிக்கு இருக்கிற சக்தியை கூட அந்த பூமி செயல்படுத்த முடியாத ஆற்றல் மிக்க பெருமக்கள் சஹாபிகள். நான் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டும் இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே வருகிறேன். அந்த நிலைகளை மாற்றுவதற்கு இன்றைக்கு நிஸ்வான்கள் உருவாகிறது. பெண்கள் நாளைய தலைமுறையை காலம் கடந்த வரலாறுகளை சொல்லி வளர்க்க வேண்டும், பக்குவம் கொடுக்க வேண்டும், பண்புகளை உருவாக்க வேண்டும். எல்லோருக்குமாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். பிரச்சனைகளை அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள், அவன் கொடுப்பான். 1000 முறை சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் கேட்டால்
கொடுப்பேன் என்று வாக்களித்தான். வதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள் நான் பதில் சொல்வேன் என்று திருக்குர்ஆனில் சொன்னான். அவன் பதில் சொல்வது நிச்சயம். கஷ்டமா? கூப்பிடுங்கள் பதில் சொல்வான். வறுமையா? கூப்பிடுங்கள் பதில் சொல்வான். தேவையா? கூப்பிடுங்கள் பதில் சொல்வான். மனைவி அமைய வேண்டுமா? கூப்பிடுங்கள் பதில் சொல்வான். கணவன் அமைய வேண்டுமா? கையேந்துங்கள், உங்கள் கைகளை வெறுமனே அனுப்புவதில்லை. நோயா? சுகமாக வேண்டும், கூப்பிடுங்கள் சுகமாக்குவான். அனைத்தும் உண்மை. அதற்கு தகுதி உடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்டு கிடைக்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும். நேர்மையாகி விடுங்கள், ஒழுக்கமாகி விடுங்கள், பெரியோர்களை மதித்து வாழுங்கள். கொஞ்சமும் ரப்பை மறந்து விடாதீர்கள், வணக்கத்தை விட்டு விடாதீர்கள். அற்ப உலகமும் ஆசையும் காசுகளும் உங்களை கண்களை மூடிவிட வேண்டாம். மற்றவர்களை ஏமாத்தி பிழைக்கிற பிழைப்பு உங்கள் பிள்ளைகள் கூட அதை வச்சு நல்லா இருக்க மாட்டாங்க. நேர்மைக்கு ஒரு பெரிய கூலி இருக்கிறது. கொஞ்சம் கிடைத்தாலும் அதில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அப்படி ஒரு தர்மம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுவரையிலும் நாம் விட்ட கடமைகளை இனி சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான்கிற எண்ணம் உங்கள் இதயத்தில் பளிச்சிட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள், உங்கள் மனைவி உங்களை மகிழ்ச்சி படுத்துவார்கள், நாடும் வீடும் உங்களின் பாதுகாப்பு அரணாக மாறும். அல்லாஹ் உங்கள் முன்னால் உங்கள் பார்வையில் அவன் இருக்கிறான் என்ற உணர்வு மாத்திரம் வந்தால் எல்லாமே சோபனமாகும், மங்களமாகும். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் நாளைய தலைமுறைகளும் பெற வேண்டும். பெறுவதற்கான எல்லா தகுதிகளையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் வழங்குவானாக. கஷ்டங்களை நீக்குவானாக, வறுமையை போக்குவானாக, பிரச்சனைகளை தீர்ப்பானாக, போட்டி பொறாமைகளை நம் உள்ளத்தை விட்டுமே களைந்தெடுப்பானாக. அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை மேலோங்க செய்வானாக. நாம் சிறந்த பணியை தூய இதயத்தில் ஆற்ற செய்வானாக. இந்த மதரசா இன்னும் பன்னெடும் காலம் வளர்வதற்கும், இன்னும் பன்னூற்றுக்கணக்கான நமது பெண் மக்கள் ஆலிமாக்களாக, முபல்லிகாக்களாக, முஅல்லமாக்களாக உருவெடுப்பதற்கும் நாமும் காரணமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும், நம் பிள்ளைகளையும், நம் பேரன் பேத்திகளையும், நம்முடைய குடும்பத்தையும், நமது மனைவி மக்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நாடு தழுவிய பாதுகாப்பை, மகிழ்ச்சியை அல்லாஹ் எப்போதும் நமக்கு நிரந்தரமாக்கி தருவானாக. கனவிலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. நம்முடைய தொழில்துறைகளில் பறக்க செய்வானாக, வியாபாரத்தில் பறக்க செய்வானாக, ரிஸ்கிலே பறக்க செய்வானாக. கடனில் இருந்தும் வறுமையில் இருந்தும் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.